ஜீ தமிழில் ஒளிபரப்பாகும் திருமாங்கல்யம் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக பார்த்துருவோமா? காஞ்சனா திவ்யாவை வீட்டிற்கு வருமாறு அழைக்கிறாங்க. ஆனால் திவ்யா நான் நாளைக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதற்கான காரணத்தை காஞ்சனா கேட்க ஆஃபீஸில் நடந்த தீ விபத்துக்கான உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்க சித்தியுடன் செல்ல இருப்பதாக திவ்யா தெரிவிக்கிறாங்க. இதை கேட்டு கவிதா அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த நேரத்தில் திரு அலுவலக வேலைகளை பின்னர் கவனிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் முதல்ல வீட்டிற்கு செல்லுமாறும் திவ்யா கிட்ட சொல்கிறாங்க. இதையடுத்து திவ்யா காஞ்சனாவுடன் வீட்டுக்கு புறப்படுறாங்க. இன்னொரு பக்கம் அம்பிகா மகாவிடம் மறுநாள் கோவிலுக்கு செல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதற்கிடையில் திரு கவிதாவை சந்தித்து அலுவலகத்தில் செய்யப்பட்ட ஏற்பாடுகள் குறித்து விசாரிக்கிறாங்க. அனைத்தும் தயாராக இருப்பதாக கவிதா பதிலளிக்கிறாங்க. மேலும் திவ்யா அலுவலகத்திற்கு வரப்போவதாக கூறியிருப்பதால என்ன செய்வது அப்படின்னு தெரியாம திரு தனது கவலையை வெளிப்படுத்துறாங்க. பின்னர் திரு ஏற்பாடு செய்த டிடெக்டிவ் அலுவலகத்தில் நடந்த தீ விபத்துக்கும் மகாவை கொலை செய்ய முயன்ற சம்பவத்துக்கும் ஒரே நபர்தான் காரணம் அப்படின்ற மாதிரி அதிர்ச்சி தகவலை தெரிவிக்கிறாங்க. இந்த தகவலை கேட்டு கவிதா கடும் பதற்றம் அடைகிறாங்க. அதே சமயம் இந்த சம்பவங்களின் பின்னணியில் கௌதம் இருக்கக்கூடும் என்ற சந்தேகமும் திருவின் மனசுல வலுப்படுது. நிலைமை ரொம்பவே மோசமாகி வருவதை உணரும் கவிதா உடனடியாக கௌதமுக்கு ஃபோன் செஞ்சு திரு அனுப்பிய டிடெக்டிவ் உண்மைக்கு மிக அருகில் வந்துவிட்டதாக எச்சரிக்கிறாங்க. அதற்கு கௌதம் எல்லாவற்றிற்கும் காரணமான மகாவை நான் சும்மா விடமாட்டேன், அவள் என்னை மிகவும் அவமானப்படுத்திட்டா அப்படின்ற மாதிரி கோபத்துடன் வந்து பேசுகிறாங்க. இந்த நிலையில் அம்பிகாவும் மகாவும் கோவிலுக்கு வராங்க. அங்கே என்ன நடக்க போகுது, கௌதம் தனது அடுத்த திட்டத்தை செயல்படுத்துவானா, திருவின் சந்தேகம் உண்மையை நோக்கி செல்லுமா போன்ற பரபரப்பான கேள்வி ரசிகர்களுடைய மனசுல எழும்புது. ஸோ இது எல்லாத்திற்குமே விடை தெரியணும்னா ஜீ தமிழில் 7:30 மணிக்கு திருமாங்கல்யம் சீரியலில் காண தவறாதீர்கள். அண்ட் இது போல் அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.